குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே. கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் குக்கிங் வீடியோலாம் வந்து எடுக்க முடியல. கடகடன்னு குக் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். உள்ள 2, 3 கவரில் பூ இருக்குது. எது என்னைக்கு வாங்கினதுனே தெரிலையா, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் கழுவுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டாச்சு. உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து விம்லிக்கு உள்ள கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவாது அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டணும். நேற்று ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்மணின்னு சொல்லிட்டு, கொலுசு பற்றியும் மெட்டி பற்றியும் கேட்டிருந்தீங்க இல்லையா? டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? கொலுசு வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். கல்யாணம் ஆன புதுசில் பெருசாக தான் போட்டிருந்தேன். அது ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை வந்து மாற்றியாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினது. ரேட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து மெட்டி வந்து நான் ஜோயால்காஸில் வாங்கியிருந்தேன். ஜோயால்காஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியான கடை. கல்யாணம் ஆன புதுசில் வந்து அங்கே ஒரு ஜுவல் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே தான் எங்களுக்கு அமையும். ஸோ அங்கே தான் எடுத்தது. இது ஆன்டிக் ஃபினிஷில் நடுவில் ஒரு ஸ்டோன் வரும். அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.